அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாத்துக்குமே பொருள்கள் தொலைகிறது அப்படிங்கிறது இயல்பு. சின்ன பிள்ளையில பேனாவை தொலைப்போம், பென்சிலை தொலைப்போம், நோட்டை தொலைப்போம். பெரியவனால காசை தொலைப்பார், பர்ஸை தொலைப்பார். இப்படி நிறைய பொருள்களை தொலைக்கிறதுங்கிறது இருக்கும். ஆனால் இது எதனால் ஏற்படுது? ஒபாதா இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபாவுக்கு பக்கத்தில் அந்த ஹத்தீம்னு ஒரு செவர் உண்டு. அந்த செவருடைய நிழல்ல அப்படி சாஞ்சு அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார். சொன்னார், ரசூலுல்லாஹ், கடல் வழி மார்க்கமாக எனக்கு ஒரு பெரிய சொத்து செல்வம் வந்துச்சு, பொருட்கள். கொஞ்ச நேரத்தில் இல்லை, அதை பார்த்து என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அது அப்படி மாயமாக போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா. இப்போ இதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கும் பொழுது ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அதோட லிங்க் ஆகக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பொருள்களை பாதுகாக்கிறது ஜகாத், அதனால ஜகாத் அதிகமாக கொடுங்க. ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, நீங்கள் மருந்து பக்கம் போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சதக்காவின் பக்கம் போங்க. அவருக்காக வேண்டி தான தர்மம் செய்யுங்க, நோய் நொடியை அல்லாஹு தஆலா சரியாக்கிறோம். அதே போல் பலா முசீபத்துகள் இது இரவு நேரங்களில் வரும். அதாவது சொல்லுவாங்க தவாரிக்குல் லைல் அப்படிம்பாங்க, அதாவது இரவு நேரத்தில் வந்த பிரச்சனைகள் அப்படின்னு. ஏன்னா நிறைய பலா முசீபத்துகள் நோய்கள் எல்லாமே இரவு நேரங்களில் உள்ள காற்று வழியாகத்தான் அல்லாஹு தஆலா அனுப்புகிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருக்குது. அப்போது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது பாத்திரம் திறந்திருந்தால் அதை மூடி போட்டு மூடி வைங்க, மூடியே இல்லாட்டி ஒரு குச்சி கூட வைங்க, அந்த குச்சி உங்களுடைய அந்த நோய் வர்றதை தடுக்கும் அப்படின்னா. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்களுடைய அந்த இரவுனுடைய அந்த பிரச்சனைகளை தடுக்கிறது உங்களுடைய துவா அப்படின்னா. அப்போ அவர் கேட்டு வந்த விஷயம் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக மூணையும் சொன்னாங்க. ஜகாத்தை கொடுக்கறதுனால பொருள் பாதுகாப்பு, சதக்காக்கள் கொடுக்கறதுனால நோய் நோக்காடுகள் வராமல் என்னன்னு சொன்னால் தடுக்கும். நீங்கள் அதிகமாக துவா செய்கிறதுனால அந்த பிரச்சனைகளை என்னன்னு சொன்னால் அந்த இரவு நேர பிரச்சனைகள், பகல் நேர பிரச்சனைகள் அல்லாஹு தஆலா நீக்குவான் அப்படின்னா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.